ஆட்சியில் நடந்த அவலம், ஊடகம் மறைத்த செய்தி, ஸ்டாலின் தலையில் இறங்கிய இடி. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் பகுதியில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு பிறகு கொலை செய்யப்பட்ட சம்பவம் மாநிலம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் நடந்து 4 நாட்கள் கடந்த நிலையிலும் குற்றவாளிகள் கைது செய்யப்படாததால் அப்பகுதி மக்களிடம் கடும் எதிர்ப்பு மற்றும் கொந்தளிப்பு அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அங்கு சென்ற திமுக துணை பொதுச் செயலாளரும் அமைச்சர் கீதா ஜீவனையும் தடுத்து நிறுத்திய பொதுமக்கள் பல கேள்விகளை எழுப்பினர். இதனால் தனது சொந்த மக்களுக்கு கூட தீர்வு ஏற்படுத்தி தராத எம்பி என்ற விமர்சனமும் கனிமொழி மீது வந்தது. இதற்கிடையில் கடந்த ஒரு வாரத்தில் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் நடந்த வன்முறை மற்றும் குற்றச்சம்பவங்கள் குறித்து சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் கத்தியால் கொலை செய்யப்பட்ட சம்பவம், சென்னை புளியந்தோப்பு பகுதியில் பெண் பயணியிடம் ஆட்டோ டிரைவர் தாக்குதல், கோவையில் நகைக்காக மூதாட்டி கொலை, நாமக்கல் மாவட்டத்தில் சிறுமி மீது பாலியல் வன்கொடுமை, கிருஷ்ணகிரி முதியவர் கொலை செய்து அவரது மனைவிக்கு பாலியல் வன்கொடுமை, செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை, தூத்துக்குடி மாவட்டம் சிறுமி பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை என கடந்த ஒரு வாரத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளது. இப்படி தினம்தோறும் நடக்கும் பாதுகாப்பற்ற நிகழ்வுகளை ஊடகமும் வெளிக்கொண்டு வர மறுக்கிறது. இதனால் பெண்கள் பொது இடங்களில் பாதுகாப்பு குறித்து கவலை தெரிவிக்கின்றனர். பெற்றோர்களும் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து அச்சமடைந்துள்ளனர். இந்த நிலையில் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து அரசியல் வட்டாரங்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புகின்றன. இதனை மையப்படுத்திதான் திருச்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி வந்ததும் சட்டம் ஒழுங்கு வலுப்படுத்தப்படும் என கூறினார். ஸ்டாலின் இந்த பிரச்சனையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் இருப்பதால் திமுக மீது மக்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தும் நேரம் வெகு தொலைவில் இல்லை என்றே கூறப்படுகிறது.